டீ அங்கேயில காப்பி இல்ல டீயே கொடுங்க. இந்த வண்டியில் தான் போக போகிறோம். அப்படியே கிளம்பிடலாம். லாஸ்ட் டைம் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் நல்லா ஒரு ஃபன் மூடாக இருந்துச்சு. கேரளா எல்லாம் அங்கேருந்து பார்க்க ரோடு நல்லா தான் இருந்துச்சு. வர வர ரொம்ப ஒத்தையடி பாதையாக வந்து ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. ஓகே 4 பேர் இருங்க டக்கு டக்குன்னு. இங்கேயே குளிக்க சொல்லிட்டாங்க. எங்கேயும் போனால் குளிக்க முடியாதுட்டாங்க. டீ டிராவலர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் டீ டிராவலர். வாழ்க்கையில் பெரிய பெரிய தடங்களில் பெரிய பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை ஒரு பயணம்ன்றது நமக்கு எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதே போல் மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இது வந்து ஒரு குரூப் ட்ரிப்பு, ஆஃபீஸ் ட்ரிப்பு. ஆஃபீஸ்லேருந்து மொத்தமாக போகிற மாதிரி ஒரு பிளானு. 25 பேர் பக்கமாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி இப்போ சூலூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கேன். சூலூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்துடும். அங்கேருந்து நம்ம மக்களெல்லாம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதா நம்மளோட வேலை. காலையில் எந்திரிச்சோடனே கரெக்டாக ஒரு அதிகாலையிலேயும் ஒரு அருமையான ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டோம். அது என்னன்னா நம்மளோட நிலவு ஒளி தான். இந்த வண்டியில் தான் போக போகிறோம். அப்படியே கிளம்பிடலாம். ஹாய்ண்ணே. இது நம்ம டீம். ஏய் ஹாய்டா. இவர் வில்லேஜ் விஜானி, மிஸ்டர் கடல் சார், நாகமூர்த்தி, நம்மாள் பரத். இவர் வந்து விஜய், கண்ணாடி பார்த்தாலும் நீங்கள் சொல்லலாம் சார். வெங்கட் சார். இது வந்து விஜய். எல்லாம் விஜயா இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா இருந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக அவனை ஒருத்தர் சோழியை முடிச்சு விட்டான். அவன் யார் நான் பின்னாடி கட்டுறேன். இது வந்து நம்ம தம்பி. இவர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள், கும்பூடு குருசாமி. இவர் நம்ம ராணக், நம்ம நண்பர். வா ப்ரோ. ஏன் ப்ரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க? நான் இவர் எங்கே வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, வாழ்க்கையில் எங்கே போனாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரே ஆள் இந்த ஆளு தான். அடுத்த ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காரு பின்னாடி. அவரையும் கட்டுறேன். உட்காந்துருக்காருங்க. புல்லட் பூபதி எங்க காணும். இவர் தான் அந்த எல்லாத்துக்குமே கொரோனா பரப்பி விடுற ஆளு. இவர் தெரியும் நம்ம புல்லட் பூபதி. ஏன் பஸ்ஸில் தான் வர்றீங்களா இல்லையா? இறங்கிட்டாங்க. இந்த தம்பி மாப்பிள்ள இருக்கான். அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. 2000 கொடுங்க, போயிட்டே இருக்கேன். காசில் தர முடியாது. நோ ரிட்டன். வந்து அமைதியாக உட்காந்து நல்ல பையன், அடை கொடுக்குமான பையன், அமைதியான பையன். போக போக பார்ப்பீங்க அவனோட அடை கொடுத்து. இவர் நம்ம கிரீஸ் லாஸ்ட் டைம் 2 பேர் ஒன்று உட்காந்து தொலைஞ்சாங்க. தூங்கிட்டே இருந்தாங்க. எங்கள் 2 பேர் இருக்காது. அதே தான் ஒன்று செடிச்சுட்டாங்க. இவர் தெரியும் உங்களுக்கு. என்னடா இவர் துடிதிருப்பான ஆள் நம்மளால. இவர் டூர் ஆர்கனைசர், நல்ல மனுஷன், பெரிய மனுஷன். எல்லாத்துக்குமே என்ன வேணுன்றதை நல்லா பார்த்து நல்லபடியாக பண்ண. எல்லாத்துக்குமே சரியா? சரி, ஓகே. டூர் அப்படியே நிதியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம ஜெயக்குமார் சார் பிக்கப் பண்ண போகிறோம். ஜெயக்குமார் சார் பிக்கப் பண்ணிவிட்டு செல்வ சார்லாம் வரல. ஹெச்ஓடி வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வரல, ஏமாத்தார். லாஸ்ட் டைம் இப்படி வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுங்க, என்னால் தான் வர முடியல, மிஸ் பண்ணிட்டேன்னாரு. இந்த டைமும் மிஸ் பண்ணிட்டாரு. இதையும் மீண்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சூலூர்லேருந்து கிளம்பி கடலை உடுமலைப்பேட்டை வந்துட்டோம். மணி இப்போ 6 ஆச்சு. இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பாருங்க, நாங்கள் 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். வரீங்களா எல்லாரும்? என்னடா போயிட்டா? யார் சாமி? லாஸ்ட் டைம் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் நல்லா ஒரு ஃபன் மூடாக இருந்துச்சு. நம்ம அண்ணனே நல்லா வைப் ஆனாருன்னா பார்த்துக்காங்களேன். நம்ம புல்லட் பூபதி வந்துட்டார். பூபதி வணக்கம்லாம் மாப்பிள்ள. ஓகே. இங்கே அப்படியே நல்ல அதிகாலை கிளைமேட்டு தான் நார்மலாக விடிய காலைன்றதுனால நல்லாயிருக்கு. ஆனால் இதுவே மழைகளாக இருந்துச்சு அப்படின்னா, லைட்டாக தூரங்கள் இருந்துச்சுன்னா நல்லா ஜம்முன்னு இருந்துருக்கும். பரவாயில்ல. லாஸ்ட் டைமோட நல்லா படுத்து தூங்கிட்டு வந்தாங்க ஜம்முன்னு. இப்போ எல்லாருமே ஒரு நல்ல வைப்பில். வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியல, இருந்தாலும் அருமையான ஒரு வைப்பாக இருந்துச்சு. இது வந்து கேரளா கூமாப்பட்டி வாங்க குளிச்சுட்டு போங்க. கேரளா செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சரி, காலை உணவா ஏதாவது வயிற்றுல அள்ளி போட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டு. மேனேஜர் வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து ரெட் கலர் டிஷர்ட் மேனேஜர் வந்து அவர் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பார். ஓகே, நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். எனக்கு ஒரு கடை இருக்குது, ஹாப்பி கப்ஸ். கிளைமேட் ஓரளவுக்கு இங்கே மழை வர்ற மாதிரியா இருக்குது. இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மழை வரும். நம்ம மூணார் போயிட்டோம் அப்படின்னா
இந்த கிளைமேட்டு நமக்கு வேணும். நம்ம டீம் ஆமாம். அந்த மலையில் மேலே உச்சி மேலேருந்து நீ குதிக்கிற. இது நம்ம மாப்பிள்ள. நீ வாங்க சாப்பிடலாம். அவர் தான் எங்கள் டிரைவரு. எங்களை ஆடியன்ஸ் கூட்டு போகிறாரு. அவர் தான் அத்தமா கூட்டு போகிறது அவர் தான். ஏய் தம்பி ஹாய் சொல்லு. ஹாய் குட்டி பையன். ஹாய் சொல்ல மாட்டான். அவனை சிரிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு அப்படியே ஆல்ல ஹாய் ஆல்ல ஹாய். ஓகே. ஏய் ஓட்டப்பல்ல. வாய்ப்புல விட்டுருவேன். சரி ஓகே. இங்கே போய் நல்ல ஒரு காலை உணவை எடுத்துட்டு அப்படியே அங்கே கிளம்புறான். நடங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஏசி ரெஸ்டாரண்ட்டா போகாதீங்க உள்ள. கம்பெனி காசு தர என்ன வேணால் பண்ணலாம். நல்ல லைட்டாக கஞ்சியை போட்டு ஜம்முன்னு போகலாம். இதே எங்கள் அண்ணன் நல்ல அண்ணன் பாஸ். ஏய் பல்ல காட்டி விடு. லாஸ்ட் டைம் காட்டினில்ல. லாஸ்ட் டைம் முன்னே வச்சுல வீடியோ போட்டிருந்தேன் தெரியல சார். சாப்பிடல. ஓகே இட்லி பூரி பொங்கல் நினைச்சேன். இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாமே இருக்கவா எல்லாமே சாப்பிட்றோம். ஓகே அப்படி நிப்பாட்டின கடையில் நல்லா ஒரு காலையில் ஒரு பூரி உளுந்த வடை பூரி சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம மூணார் போகிறோம். மூணாரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம தங்குற இடத்துக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட அடுத்த கட்ட பிளானு. பூரி நல்லா சாப்பிட்றோம். சந்தோஷமாக இருக்கும். அடுத்த கட்ட இடத்துல வைக்கிற போகிறோம். அதே சட்னி மட்டும் வந்துருக்கோம். சாப்பிட்டு செக் போஸ்ட் தாண்டியாச்சு. என்ன லாஸ்ட் டைம் வரும்போது நல்ல மழை அது இருந்துச்சு. இப்போ மழை எதுவுமே கிடையாது. மழை காணாம போச்சா? ஆமாம். ஓகே ரைட். மூணார் போனதுக்கப்புறம் ஏதாவது மழைகள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வைப்பாக இருக்கும். ஒரு அருமையான லொக்கேஷன். அண்ணன் நிப்பாட்டுக்காது. நல்லா இருக்கு. லைட்டாக தூரல் விழுந்திருக்கு. நல்லா இருக்கு. ஜம் கும்முன்னு. என்ன விஜய் தம்பி நாங்கள் சன் டிவிக்காக சுகுமார். சும்மா நான் கோபப்பட என்னடா சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. இல்லை அங்கேருந்து பார்க்க ரோடு நல்லா தான் இருந்துச்சு. வர வர ரொம்ப ஒத்தையடி பாதையாக வந்து ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம டிராஃபிக் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. A few minutes later. வண்டி வருது. வந்தாச்சு. இதுதான் வீடு, நம்ம தங்க போகிற வீடு. நல்ல சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே இப்போ ஜீப்பில் வந்து கிளம்பிட்டான். நம்ம புல்லட் பூபதி பார்த்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல.
அந்த ஆள் மட்டும் என்னென்னு கேட்டிருக்கேன். நல்ல உணவு, நல்ல சாப்பாடு, நல்ல சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே. அடுத்து அப்படியே ஜாலியாக கிளம்ப போகிறோம். அப்படியே ஜீப்பில் போகிறோம், மஜா பண்ண போகிறோம் அடுத்து. சரியா? என்ன புதிய? கரெக்டாக தானே? அங்கே சொல்லுங்கள், அவங்ககிட்ட காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 4 ஜீப்பு, ஒரு ஜீப்புக்கு 6 பேர் இல்லைன்னா 7 பேர் நீட்டாக ஏறிட்டு ஒரு 5 இடத்துக்கு சுற்றி காமிப்பாங்க. நல்லா சுற்றி பார்க்குறோம். ஓகே, 4 பேர் ஏறுங்க டக்கு டக்குன்னு. 4 ஜீப்பு, ஒரு ஜீப் வந்து 2500 ரூபா. இது வந்து ஃபுட்டு வந்து நைட்டும் காலையிலையும் ஃபுட்டு. மதியம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்த நாள் இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபுட்டு நம்ம சொல்லிட்டோன்னா முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஜீப் வந்து ஒரு ஜீப் வந்து 2500 ரூபா. அதில் வந்து 6 பேர் தான் உட்கார முடியும். அதனால் அவங்க நம்ம கிட்டத்தட்ட 22 பசங்களை சேர்த்து 24 25 பேர் வந்திருக்கோம். ஸோ 4 ஜீப்பே புக் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஜீப்பு கிளம்ப போகுது. அடுத்தடுத்து நம்ம அப்படியே லொக்கேஷனை வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் 5வது ஜீப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5வது ஜீப்பு சும்மா, அது இன்னும் கவலைப்படாதீங்க. What right? மணி பிடிச்சிக்க மணி. இதுக்கெல்லாம் பார்த்தா போக வேண்டியதான். மணி வாய மூடுறா. சீட்டு கமுறுது. பஸ்ஸுக்கான விட அவனை கொடுங்க. ஜீப்பாக போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடுக்கு ரீச் ஆகிட்டு இப்போ ஆஃப் ரோடு போயிட்டு இருக்கோம். காலையில் எழுப்பக்கூட என்ன போனிக்கலாம் எழுப்பிப்பேன். நான் தான் போட்டு பார்த்தேன். சுனையம் ஃபால்ஸ் வந்தாச்சு. இப்போ போயிட்டு அங்கே போய் லைட்டாக அப்படியே குழியில் போட்டு ஒரு மிதந்துட்டு அவ்வளோதான். அப்படி ஒரு மிதப்ப போடுறோம், இன்னொரு மிதக்க போடுறோம், அவ்வளோதான். பறக்கிறோம், பறந்தே தீரணும். நம்ம பாய்ஸ் எல்லாம் பின்னாடி வருங்க. இதான் நம்ம பாய்ஸ். பார்த்து குளிப்பீங்களாம்மா? கொஞ்சம் உள்ளே போய் பார்க்காம குளிக்க முடியாது. இங்கே மிஸ் ஆனால் போய் தான் பார்த்துக்கீங்க. இங்கே போனால் அங்கே வீட்டுக்கு போயிடலாம். போயிடல, வீட்டுக்கு இல்லை, வீட்டை தாண்டி போயிடலாம் மேலே. அவ்வளோதான். ஜிஹெச் தான். அண்ணே ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேசுவார் பாருங்க. இப்படியா பேசுறது? இது நமக்கு டிபார்ட்மெண்ட்டோட பெரிய தலை. அழகா பிறந்தது என் தப்பா? போறவங்க ப்ரொபோஸ் பண்றாங்கோ, முடியாதுன்னு சொன்னா சூசைடு பண்ணின்னு செத்துருவங்கன்னு சொல்றாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல 7 அடியில் 2 பேர் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அதான் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நானே போயிட்டு வரேன். 500 ரூபா தந்தே நான் போயிட்டு வரேன். சரியா? பேசுறா. குளிக்கணும்னா குளிச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிப்பர் ஃபால்ஸ் போய் குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இங்கேயே குளிச்சு எல்லாத்தையும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்குங்க ஃபால்ஸு. தண்ணி கீழே போகிற இடத்த வச்சு ஃபால்ஸ் இந்த இருக்கு ஃபால்ஸு. இந்த இருக்குடா கும்மாப்பட்டி. யாரு? கும்மாப்பட்டி ஃபால்ஸ் இங்கே தான்டா இருக்கு மக்களே. கரெக்டாக இப்போ சுனையம் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த ஃபால்ஸ்க்கே வந்துட்டோம். இதுதான் நம்மளோட சுனையம் ஃபால்ஸ்.
எங்க வந்திருக்கோம்? கும்மாப்பட்டி துணையம் ஃபால்ஸ்ல வந்திருக்கோம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. தண்ணியில இதில் அடிச்சு போயிடாதீங்க. தண்ணியில் அடிச்சு போயிடுங்க, தண்ணி அடிக்காதீங்க. இங்கேயே குளிக்க சொல்லிட்டாங்க, எங்கேயும் போனால் குளிக்க முடியாதுட்டாங்க. ஸோ ஓகே, எல்லாருமே இங்கேயே குளிக்க தயாராகிட்டாங்க. இப்போ நம்மளும் நான் குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் நானும் குளிக்கலான்னு சொல்லி இறங்கிட்டேன். இப்போது தண்ணிக்குள்ளே போகிறோம். உடந்து பிள்ளை கோச்சு நிர்வாணமா உனக்கு வீடியோ வரப்போகுது. கோச்சு எல்லாத்துக்கும் வீடியோ தெரிய போகுது. ஆழமா படியும் போட்டுருக்கேன். ஹாய் நமஸ்தே. ஏ புல்லட்டு லே தள்ளி விட்டுறாதரா. எடுத்துட்டு எங்க ஏதாவது பண்ணுங்கடா. மாசா தள்ளு. அண்ணன் வர்றாரு, வழிவிடு. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இங்கே வேற எங்கேயும் குளிக்க முடியாதுன்றனால இங்கேயே குளிச்சு சொல்லிட்டேன். டைவரு ஓரளவுக்கு நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. ஜம்மன் எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்து துணையம் ஃபால்ஸ்ல இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. அங்கே போகிறோம். அடுத்த வைப்பு முடிக்கணும். கொஞ்சம் நல்ல வைப்பு கிடைக்கும். அடுத்த வைப்பு ஆகிறோம். நாளைக்கே குளிக்கணும், என்ன குளிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜ். ஆமாம், சும்மா ஜஸ்ட்டு நடந்து போயிட்டு வரலாம். சும்மா நம்ம நார்மல் பாலம் தான், ஆற்றுக்கு இடையில் நடந்து போகிறதுக்காக கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இங்கிட்டிருந்து அங்கிட்டு கடந்து போகிறதுக்கு நல்ல 2 மலை, அங்கிட்ட ஒரு மலை, இங்கிட்ட ஒரு மலை. இந்த மலைக்கு இடையில் கடந்து போகிறதுக்காக கட்டப்பட்டது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். அது எல்லா பக்கமே கட்டியிருப்பாங்க. இது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் அந்த மூணாறு மணக்குளம் போனதை விட இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நல்லாயிருக்கு. மேலே டேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தெரியுது பாரு, மேலே ஒன்று தெரியுது, அது டேம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தண்ணி திறந்து விட்டுருக்கோம், தண்ணி வந்துட்டு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கம் கடை இருக்குது. நல்லா ஏதாவது டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜம்முன்னு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா இருக்கும். இது ஒரு கடை, இது ஒரு கடை இருக்குது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிற பாதை, இந்த பாதை எங்கிட்ட போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பயணத்தை விரும்பி போகிறது என்னென்னா மென்டல் ரிலாக்ஸேஷன் தான். அதுக்காக எல்லாருமே போகிறாங்க. நம்மளும் அதுக்கு தான் போகிறோம். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கமே நம்ம அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம டீ குடிக்கிறோம். டீ ட்ராவல்ன்ற டீ மட்டும் ஒரு நோக்கம் கிடையாது. நம்மளோட பயணத்தில் அந்த டீயும் நம்ம கூட சேர்ந்து அமையிறது, அது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பயணத்தை கொடுக்கும் அப்படின்றது தெரியும். நம்ம தம்பி வைப்பு தான் எப்பயுமே. கீழே ஹேங்கிங் பிரிட்ஜு, அதே பிரிட்ஜில் போகிற கீழே போகிற தண்ணி தான் இப்போ பொன்முடி டேம்லேருந்து வர்றது. இப்போ தான் மேலே பொன்முடி டேம் வந்துட்டோம். இதுதான் பொன்முடி டேம்.
இருந்தாலும் நானும் சட்டைக்கு போடுற இருந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோ ஓ நல்லா இருக்கு. பொன்முடி டேமு அந்த பாதை வழியாக வந்து மேலே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. டேம் டேல் டூரிசம் ப்ராஜெக்ட் ராஜாக்காடு பொன்முடி. ஒட்டகத்தை வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. தீப்தி தான் ஐயப்பன். வீடு லைவ் போட்டு கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. இதுதான் பொன்முடி டேம். முடிஞ்சு பொன்முடி டேம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன சொல்கிறேன்? அடுத்து போக வரோம். அவ்வளோதான். கேக்குதா? கேக்குதா? பொன்முடி டேமில் நிற்கிறோம். பொன்முடி டேமை வச்சு அவங்க 3 வியூ பாயிண்ட்டு கவர் பண்ணுறாங்க. கீழே அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அது பொன்முடி டேம்லேருந்து வர தண்ணி தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக போகுது. அங்கேருந்து அப்படியே பொன்முடி டேம்னு சொல்லிட்டு மேலே ஒரு வியூ பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் பொன்முடி டேம் அந்த டேமோட இதுலேயே ஒன்று வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு தான் இப்போ இந்த மேலே இருக்குல்ல அந்த மலை, இந்த மலைக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மலைக்கு மேலே இருக்கிற வியூ பாயிண்ட் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுதான் கடைசி வியூ பாயிண்ட்டு. அப்படியே அங்கே முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரூம் போய் செக்இன் பண்ணலாம். நாடுகாணி வியூ பாயிண்ட். நாடுகாணி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கே இருக்கோம்? படையப்பா கூட வியூ பாயிண்ட்ல இருக்கோம். பூமாப்பட்டி வியூ பாயிண்ட். பூமாப்பட்டி சாவடிக்கிறாங்க. குளிச்ச வாட்டர் ஃபால்ஸ் அதை வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஏதோ நம்ம குளிக்க போனோம்ல. அங்கே தெரியுது, அது தெரியுதான்னு தெரியல. அதுதான் அந்த வியூ பாயிண்ட். அங்கே ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் அந்த வியூ பாயிண்ட். நல்லா 2 பக்கம் நல்ல மலை, இடையில ஒரு மலை. நல்ல இந்த இயற்கை எப்படி ஒரு அற்புதங்களை கொடுத்துருக்கு பாருங்களேன். ஆனால் இந்த மனிதர்கள் அதையும் போயிட்டு அங்கங்கே எங்கெங்கே என்ன இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்தையும் சுற்றுலாக்காக ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இயற்கை அப்படியே விட்டு இயற்கையாகவே இருந்துட்டு போகும். ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இயற்கையாகவே இருந்தால் அது அப்படியே இருந்துட்டு போகும், நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு துண்டு காயலை, அதனால் ஷோல்டரில் போட்டு அலையிற, வேற ஒன்றும் இல்லை. இதோட அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் முடியுது. நம்ம அடுத்து ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அடுத்து வைப்பு பார்க்க போகிறோம். ஓகே, ரூமில் சந்திப்போம். நைட்டு வைப்பு. ஓகே, முதல் நாளோட பயணம் அருமையாக முடிஞ்சு. நம்மளோட 4-5 இடம் சுற்றி பார்த்ததும் சரி, அங்கேருந்து வந்ததும் சரி, நல்ல ஒரு கிளைமேட்டும் சரி, ஜம்முன்னு ஒரு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து இன்றைய நாளோட இறுதியாக நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம். இந்த கேம்ப் ஃபயர் தான் அங்கே பின்னாடி எரிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இந்த கேம்ப் ஃபயரோட நம்மளோட இன்றைய நாளோட முடிக்கிறோம். நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு எதுவும் பெருசாக இல்லை. பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குது, போய் குளிச்சுட்டு அது அப்படியே கிளம்புற மாதிரி தான் ஒரு பிளானு. இப்போ அடுத்தடுத்து வைப்பு. நம்ம இங்கே போடுறோம் டான்ஸு வித் கேம்ப் ஃபயர். அண்ணன் அவர்கள் தற்போது தொடங்கி வைப்பார் நிகழ்ச்சியை. மயக்கத்தில் அண்ணன் அவர்கள் தற்போது நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அண்ணன் பெரியவர் ராஜேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை தற்போது அருமையாக தொடங்கி வைப்பார் என்பதை தாழ்மையுடன் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக தங்களுடைய மேனேஜர் அவர்கள் வந்து நம்மளுடைய சொந்த கதை சொல்ல நான் ரெடி. டான்ஸ் கதை தான் சார். கேட்கல ரெடியா?
அவன் விடிய விடிய கதை சொல்லுவான் சார். அவன் விடிய விடிய சொல்லுவான் சார். அண்ணன் மன்சூர் அலிகான் மருமகன் அவர்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். கேஸ்டர் எல்லாத்தையும் வந்து நடிப்பான், நடிக்காங்க நம்பாங்க சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன், ப்ரொப்பல் எலக்ட்ரிக்கலுக்காக வெங்கட். வெல்கம் பேக் மக்களே. அதிகாலை ஒரு அற்புதமான ஒரு காலையாக விடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்குனதே 3 மணி ஆச்சு. நல்லா ஆட்டத்தை போட்டு பேசி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. காலையில் தூங்கலான்னா எங்கள் வீட்டு பால்காரன் என்னை ஃபோன் போட்டு பால் வாங்கலையான்னு சொல்லி எழுப்பிட்டாரு. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு 2 வாக்கை போட்டு அப்படியே லாஸ்ட்டு டீ வந்துருச்சு. இப்போ மணி ஒரு 8 ஆச்சு. ஒரு டீயை போட்டு கஞ்சியை போட்டு ஒரு 11 மணி மேலே அப்படியே கிளம்ப வேண்டியதேன். காலையிலே வியூ நல்லா இருந்துச்சு, நல்லா மிஸ்டோட. ஆனால் கவர் பண்ண முடியல, சார்ஜ் இல்லாதனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னடா தம்பி, வாடா சரி சொல்லு உன்னோட இந்த ட்ரிப்போட அனுபவத்தை சொல்லு. அருமையான அனுபவம். நான் வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டேன். எல்லோரும் நல்லா ஒரு என்கேஜ் பண்ணி எல்லாரும் டீமெல்லாம் என்கேஜ் பண்ணி அண்ணன் தான். வீடு வந்து நேம் நேரத்தே சொல்ல மறந்துட்டேன், தெரியல. வின்டர் ஹோமு. இவங்க புதுசாக அங்கே வீடு கட்டியிருக்காங்க. கீழே வந்து அவங்க ஃபேமிலி தங்கியிருக்காங்க. மேலே 4 BHK. இது இல்லாமல் ஒரு 2 BHK தனியாக கட்டியிருக்காங்க. இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஆனால் மெட்டீரியல் வாங்க வேண்டியது எல்லாமே டிலேயில் தான் இருக்குது, இன்னும் வாங்கலை. அது எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் போட்டாங்க அப்படின்னா இன்னும் வீடு ஜம்முன்னு இருக்கும். கேம்ப் ஃபயர் போட்டதும் சரி, லொக்கேஷன் சரி, ஜம்முன்னு இருக்குது. ஆனால் பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா 30 சீட்டுக்கு மேலே பஸ்ஸில் 30 சீட்டில் பஸ்ஸில் வந்தாலே ரொம்ப கஷ்டம். வர்ற ரோடு அங்கேருந்து வண்டியை கொண்டு வரதே பெரும்பாடாயிருச்சு. இப்போ போகிறதே எப்படி போகிறோன்னு தெரியல. வண்டியை போட்டு தள்ளுன்னு தள்ளி வண்டி ஏறாமல் இடையில வந்து டிராஃபிக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லான அனுபவம். அடுத்தடுத்து பயணத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோவும் ரெகுலராக வரும். அப்படியே டிலேவாகவே வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளுங்கள்லேருந்து அப்படியே டிலேவாகவே வந்துட்டு இருக்குது. அது நிறையா காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ரெகுலராக வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். சொல்லி அவனோட டூர் அனுபவத்தை சொல்லு. சாப்பிட்டு சொல்லட்டுமா? சொல்லிட்டு சாப்பிடு. டூர் அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, முடிஞ்சு 2 நாள் பயணம். 1 நாள் பயணந்தே இதோட முடியுது. நம்ம அப்படியே அடுத்தடுத்துன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அப்போ இருந்து அடுத்தடுத்து கிளம்ப வேண்டியதேன். அவ்வளோதான். ரூமெல்லாம் காலி ஆகிடுச்சு. வீடு பிரச்சனை இல்லை, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நைட்டு காலையில் தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அருமை. இதோட முடிஞ்சு நம்ம அடுத்த பயணம் அடுத்த வருஷம் நம்ம ஜெயக்குமாரோட தயவால் அடுத்த ஒரு ட்ரிப்பு நமக்கு வந்து ஏற்படாச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது பேசுங்கடா. சோத்துக்கு மட்டும் தான் வாயை திறக்கிறாங்க, எதுக்குமே வாயை திறக்க மாட்டாங்க. ஓகே பாய், அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலாம். வெர்ஷன் 2 இனிதாக முடிந்தது. வெர்ஷன் 3க்கு வெயிட்டிங். என்ஜாய்.